போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தோம். காலையில் ஒரு 7 மணி போலலாம் எந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பெட்ரோலும் அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் போய் சேர்ந்தாச்சு. மார்னிங் போகிறப்பே சர்ச்சுக்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். அப்புறம் வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் நண்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். மீன் நண்டு குவான்டிட்டிலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால மாடியில் கொண்டு போய் கழுவலான்னு போயாச்சு. அந்த பக்கம் கப்பிள்ஸ் வர ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கிட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கையோட சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே அத்தை குழம்புக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து கழுவிட்டு வந்துட்டு மீன் வறுக்கிறதுக்கு மட்டும் கலந்து வச்சாச்சு. நான் வந்து ஊருக்கு வந்ததுக்கான ரீசன் ஃப்ரெண்டோட மேரேஜ் தான். ஃபேமிலியில் எல்லாருமே தான் போகிறோமா, அதனால சரி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஃபேமிலியில் எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஊரில் இருந்தும் பொண்ணு மாப்பிளலாம் வந்திருந்தாங்களா, அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்து. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே கையோட பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் உட்காந்து வீடியோ வந்து கல்யாண வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மெனு வந்துட்டு சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு கிரேவி இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அவங்க எல்லாருமே பொண்ணுக்கு வந்து பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கிளம்பி போயிருந்தாங்க. அப்புறம் நான் ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலை இருந்தது, அதையும் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டே பூவையும் கட்டி முடிச்சிட்டோம்.